தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாமியோட போக்கோ, ரெட்மி, எம்ஐ மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து எப்படி வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் கஸ்டம் ரெக்கவரியை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் கஸ்டம் ரெக்கவரியை வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து பூட்லோடர் வந்து அன்லாக் வந்து பண்ணியிருக்கணும். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ஷாமி மொபைல்ஸில் வந்து எப்படி வந்து பூட்லோடர் வந்து அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் வந்து பூட்லோடர் வந்து அன்லாக் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை வந்து நம்ம மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் வந்து வேணும்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் வந்து வேணும். ரொம்ப வந்து ஐரன் பிசி எல்லாம் வந்து வேணாம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் அதுவே வந்து போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூஎஸ்பி கேபிள் வந்து வேணும். அதுக்கப்புறமா வந்து ஏடிபி டிரைவ்ஸ்ன்ற ஒரு டூல் வந்து வேணும். இந்த டூல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலையும் உங்கள் கம்ப்யூட்டரையும் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு தான் வந்து இந்த டூல் நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி ஃபைல் நம்மளுக்கு வந்து வேணும். ஓகே, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் இது எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்கள் ஷாமி டிவைஸில் வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வேணும், அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிபி டிரைவ்ஸ் வந்து வேணும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பேஜுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பேஜில் தான் வந்து இந்த ஏடிபி டிரைவ்ஸ் வந்து நம்மளால் வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க. இந்த பேஜில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்கள். வெர்ஷன் 1.3ன்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவுக்கான ஒரு லிங்க் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுக்கான ஒரு ஐக்கான் வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த ஏடிபி டிரைவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம டவுன்லோட் பண்ண ஏடிபி டிரைவ்ஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஒய்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஒய்னா வந்து எஸ்ன்னு வந்து மீனிங்கு. அகைன் வந்து ஒய் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அகைன் வந்து ஒய் கொடுத்து என்ட்ரு வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏடிபி டிரைவ்ஸ் வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி ஃபைலை நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் வந்து பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட் நேம் வந்து இருக்கும். அது வந்து என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. எதனால் வந்து உங்கள் மொபைலுக்கான கோட் நேம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் மொபைல் நேம் போட்டு தான் வந்து சர்ச் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து மொபைல் நேமை போட்டு வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற சரியான ஃபைல்ஸ் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுவே வந்து உங்கள் மொபைலோட கோட் நேம் போட்டு நம்ம வந்து சர்ச் வந்து பண்ணோம்னா உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலுக்கான கோட் நேமை வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து எப்படி போட்டு வந்து என்னோட மொபைலோட கோட் நேம் நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட மொபைல் மாடல் நேமை நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன். ஆனால் வந்து இந்தியன் வெர்ஷன் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து இந்த மொபைலோட கோட் நேம் வந்து வேணும். ஆனால் வந்து கோட் நேம்னு வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த ஃபார்மேட்டில் வந்து கரெக்டாக வந்து டைப் வந்து பண்ணுங்கள். அப்படி டைப் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் மொபைலுக்கான கோட் நேம் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலோட கோட் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்ஸு. இதே மாதிரியே வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன கோட் நேம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பேஜுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நம்ம வந்து இந்த பேஜில் தான் வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை நம்ம வந்து டவுன்லோட் வந்து பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வந்துருங்க. இப்போ எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் வந்திருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிவைசஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் மாடல் நேம் வந்து டைப் வந்து பண்ணுங்கள். என்னோட மொபைல் மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5. நான் வந்து அதை வந்து டைப் வந்து பண்ணுறேன். இங்கே வந்து என் மொபைல் நேமை போட்டு சர்ச் வந்து பண்ணுறோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து காட்டுது. என்னோட மொபைலுக்கு வந்து எது சரியான ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு என்னால் வந்து இதில் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நேம் போட்டு சர்ச் பண்ணுறதை விட நான் வந்து என்னோட மொபைலோட கோட் நேமை போட்டு வந்து சர்ச் பண்ணுறேன். என்னோட மொபைலோட கோட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வென்ஸு. நான் அதை போட்டு வந்து சர்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி ஃபைல் வந்து இங்கே வந்து காட்டுது. நான் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் வந்து பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெதர்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னே உங்கள் மொபைலுக்கு வந்து சப்போர்ட் ஆகிற ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
நம்ம டவுன்லோட் பண்ண ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி ஃபைல் வந்து இதுதான். இது வந்து ரேர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து எஸ்டார்ட் வந்து பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் மேலே வந்து ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். எஸ்டார்ட் டு ஆரஞ்சு ஃபாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து கிளிக் வந்து பண்ணோன்னே உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து வந்திருக்கும். அதை வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா recovery.imgன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்கும். இதுதான் வந்து நம்ம மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ரெக்கவரி ஃபைல். இப்போ வந்து இந்த ஃபைலை வந்து காப்பி கொடுத்து காப்பி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இடத்துல போய்ட்டு இந்த ஃபைலை வந்து பேஸ்ட் வந்து பண்ணுங்கள். டிஸ்பிசியில் இருக்கிற லோக்கல் டிஸ்க் வந்து போங்க. நீங்கள் வந்து Adb Drivers வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா Adbன்னு சொல்லிட்டு புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து அதை வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் கொடுத்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்க்கு வந்து போங்க. இந்த இடத்துல வந்து அடிஷனல் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணிங்கன்னா USB Debugging சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி வந்து ஆன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு USB கேபிள் மூலமாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரையும் உங்கள் மொபைலையும் வந்து கனெக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து USB கேபிள் மூலமாக என்னோட மொபைலையும் என்னோட கம்ப்யூட்டரையும் நான் வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து நம்ம வந்து fastboot மோடுக்கு வந்து போனோம். அது வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் வந்து பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் வந்து பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து வந்துட்டோன்னே உங்கள் மொபைலை வந்து அப்படியே வந்து ஓரமாக வந்து வச்சுருங்க. இப்போ அகைன் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து வாங்க. ஓகே, இந்த ரெக்கவரியை வந்து பேஸ்ட் பண்ண இடத்துக்கே வந்து போயிடுங்க. இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேத் வந்திருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து CMDன்னு டைப் பண்ணி என்டர் வந்து கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ரொமோட் வந்து ஓப்பன் வந்து ஆகும். இந்த இடத்துல வந்து நான் சொல்கிற ஒரு சில கமெண்ட்ஸை வந்து டைப் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து fastboot டிவைசஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டைப் வந்து பண்ணிட்டோன்னே என்ட்ரு வந்து கொடுங்க. இந்த இடத்துல வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஐடி வந்து இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலும் உங்கள் கம்ப்யூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அடுத்த கமெண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த கமெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா fastboot flash recovery நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மொபைலுக்கான ரெக்கவரி ஃபைலை நம்ம வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும். நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்களோ ஒரு ரெக்கவரி ஃபைலை, அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டுருங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபைலோட பேத் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வந்துடும். இப்போ வந்து உங்கள் கீபோர்டில் வந்து என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வரணும். ஓகே, இப்போ இந்த கமெண்ட் ப்ரொமோட் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் மொபைலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து நம்ம வந்து ரெக்கவரி மோடுக்கு வந்து போகணும். ரெக்கவரி மோடுக்கு வந்து எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் வந்து சைமல்டேனியஸாக வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் மொபைல்லேருந்து அந்த USB கேபிளை வந்து ரிமூவ் வந்து பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மொபைலில் வந்து இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து நம்ம வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டு மொபைல் மூலமாக நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து ஒரு வாட்டி வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறோம். எதனால் வந்து நம்ம வந்து 2 தடவை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து 2 தடவை வந்து ஃப்ளாஷ் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து நம்ம மொபைலில் வந்து பர்மனெண்ட்டாக வந்து இன்ஸ்டால் வந்து ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட கம்ப்யூட்டருக்கு வந்து போயிடுறேன். ஓகே, இப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து போயிடுங்க. உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ரெக்கவரி ஃபைல் நம்ம வந்து ஒன்று டவுன்லோட் வந்து பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, அதான் அந்த ஃபைல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபோல்டர் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த ரேர் ஃபைலை வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் இதை வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் மூலமாக வந்து இந்த ஃபைலை நம்ம வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ண போகிறோம். அகைன் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஆரஞ்சு ஃபாக்ஸ்க்கு வந்து போயிடுங்க. ஓகே, இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கான ஒரு ஐக்கான் வந்திருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து காட்டும். நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். அதனால் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ஃபைல் வந்து இது வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்வைப் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் வந்து ஆகிட்டோன்னே உங்கள் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகி அகைன் வந்து ரெக்கவரி மோடுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து போகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அகைன் வந்து நமக்கு வந்து ரெக்கவரி மோடுக்குள்ளேயே வந்து போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம மொபைலில் வந்து இந்த ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து பர்மனெண்ட்டாக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அகைன் நம்ம மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டான OSே நம்ம வந்து பூட் வந்து பண்ணலாம். அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரீபூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சிஸ்டம் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அதை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டோன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டான ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ கடைசிக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரியை வந்து எப்படி வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து TWRP ரெக்கவரியும் வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த ரெண்டுத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ரெக்கவரியை மட்டும் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணுங்கள். நான் வந்து எதனால் வந்து TWRP அண்ட் ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெண்டையும் வந்து ஃப்ளாஷ் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TWRP வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கலாம். அதுவே வந்து வேறு சில பேருக்கு வந்து ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து அவங்க மொபைலில் வந்து ஒர்க் ஆகாது. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா TWRP வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து ரெண்டு ரெக்கவரியும் வந்து எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோவாக வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.